வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஇஓ எக்ஸாம் சைக்காலஜிலேருந்து டாபிக் வைஸாக டெஸ்ட்டை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் 1 ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்டில் பேசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்டல் டாஸ்க்லேருந்து டெஸ்ட்டு பார்க்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த டைம் டூரிங் ஃபேட்டல் growth when specific parts or organ develop is known as. ஒரு தாயோட வயிற்றில் கரு உருவான போது அதோட ஸ்பெசிஃபிக் பார்ட் இல்லைன்னா ஆர்கன் டெவலப் ஆகுறது எந்த ஸ்டேஜ்னு பார்த்தா கிரிட்டிக்கல் பீரியட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்? ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்னா ஃப்ரம் கன்செப்ஷன் டு பர்த், ஒரு குழந்தை கருவாக உருவாகுது இல்லையா, அதிலிருந்து பர்த் வரைக்கும் இருக்கக்கூடியதான் ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ இது சரியான ஆர்டர் என்னன்னு பார்த்தா ஜைகோட், எம்ப்ரியோ, ஃபேட்டஸ். இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்கலாம். டூரிங் த டேஷ் பேபி டபுள்ஸ் இன் லென்த் அண்ட் ட்ரிபிள்ஸ் இன் வெயிட். ஒரு குழந்தை அதோட லென்த்து டபுளாகவும் வெயிட்டு ட்ரிபிளாகவும் வளரக்கூடிய ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்? இன்ஃபேன்சி ஸ்டேஜ். Next one. The distinction between appearance and reality is drawn for the first time in which stage of psychological development? அதாவது ஒரு உண்மையின், அதாவது நம்ம பார்க்குற பொருளும் அந்த பொருளோட உண்மைத்தன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குழந்தை தெரிஞ்சுக்குதுன்னு பார்த்தா இயர்லி சைல்ட்ஹுட். பார்க்குற பொருள் வேறையாக இருக்கலாம், அதோட உண்மையான அர்த்தன்றது வேறையா இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது எப்பன்னா இயர்லி சைல்ட்ஹுட். அடுத்தது, வாட் ஆர் த பேசிக் ஸ்கில்ஸ் டெவலப் டூரிங் த லேட் சைல்ட்ஹுட்? அதாவது லேட்டர் சைல்ட்ஹுட்டில் என்ன மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்னு பார்த்தா ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். அப்போ ஆல் த அபோவ் த ரைட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். டூரிங் 6 to 10 years children start taking interest in. ஒரு குழந்தை 6லேருந்து 10 வயதாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எதன் மீது அதிகமாக ஈடுபாடு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் மீது தான். ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ரொம்பவுமே வந்து அதிகப்படியான ஈடுபாடு அமைகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்தது, கேங்கேஜ் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். கேங்கேஜ் பீரியட்னு எந்த பீரியடை சொல்லுவோம்? அடலசன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் த ஏரியா ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 தியரியில் ஒரு தியரி வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ அது என்னன்னு பார்த்தா சர்ப்ளஸ் எனர்ஜி தியரி. ஸோ இந்த எனர்ஜி பார்த்தோன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஆக்சுவலி சர்ப்ளஸ் எனர்ஜி தியரினா ஒரு குழந்தைக்கு அதிகப்படியான அந்த மிகைப்படுத்தப்பட்ட ஆற்றல்னு சொல்லலாம். எக்ஸஸான வந்து எனர்ஜி அதிகமாக செக்ரேட் ஆகுது இல்லையா, அது எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து இந்த சர்ப்ளஸ் எனர்ஜி தியரி. அதனால தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய கொடுக்கணும். கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 8 பீரியட் இருக்குன்னா 8 பீரியட் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா கிளாஸை மட்டுமே கவனிச்சுட்டு இருந்தால் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்க முடியாது. எக்ஸஸான எனர்ஜியை வந்து என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2 பீரியடுக்கு நடுவில் பிரேக் வேணும். ஸோ பிரேக்கில் என்ன பண்ணலாம், அந்த பசங்க போயிட்டு கொஞ்சம் அவங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு வரணும். திருப்பியும் அடுத்த 2 பீரியட் கிளாஸு, திருப்பி 2 பீரியட் கழிச்சு லஞ்சு, அந்த மாதிரி. ஸோ இந்த கேப் விட்டு கொடுக்கறதுனால அவங்களோட எனர்ஜி என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது 9th ஒன் பார்க்கலாம். மிடில் சைல்ட்ஹுட் இஸ் த பீரியட் ஃப்ரம். மிடில் சைல்ட்ஹுட்னு நம்ம எந்த இயர்லேருந்து சொல்லுவோம்னா 6 to 11 இயர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா மிடில் சைல்ட்ஹுட்னு சொல்லுவோம். Tenth one பார்க்கலாம். The concept of developmental task was proposed by Evinghurst.